ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம பாலிட்டியில் முக்கியமான 100 ஃபேக்ட் பார்க்க போகிறோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டது நம்ம அதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இதில் தெரியாத எல்லா ஃபேக்டையும் உங்கள் பாலிட்டி நோட்டில் எழுதி வைங்க. நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இடையில அப்பப்போ சொல்லக்கூடிய ஃபேக்ட்டு அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். நம்ம அரசியலமைப்பில் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா 395 ஆர்டிகல் இருந்துச்சு. அதே மாதிரி 22 பார்ட்டு. ஸோ பார்ட் அப்படின்னா பகுதிகள், ஆர்டிகல் அப்படின்னா சரத்துகள். ஓகே, அதே மாதிரி 8 ஷெடியூல், 8 அட்டவணை இருந்துச்சு. அது இப்போ பார்த்தோம் அப்படின்னா 22 பார்ட் அப்படிங்கிறது 25 பார்ட்டாக ஆயிட்டு. அதுக்கப்புறம் 8 ஷெடியூல், 8 அட்டவணை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 12 அட்டவணையாக ஆயிட்டு. ஆரம்பத்தில் 395 சரத்தாக இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 448க்கு மேலே போயிட்டு. நம்மளோட அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 26, 1950. இந்த டேட்லாம் பார்த்தோம் அப்படின்னா நடைமுறைக்கு வந்திருக்கோம். ஆனால் நம்ம அதுக்கு முன்னால் கரெக்டாக அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் நவம்பர் 26, 1949 இப்போவே நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஆனால் நம்ம இப்போ ஏற்றுக்கிட்டாலுமே 2 மாதம் கழிச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா நடைமுறை கொண்டு வந்தோம். ஏன் அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் தான் பூர்ண சுவராஜ் அப்படிங்கிற மாதிரி நேரு சொல்லியிருப்பார். நமக்கு முழு சுதந்திரம் கிடச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி ஜனவரி 26, 1930 சொல்லியிருப்பார் ராவி நதிக்கரையில். ஸோ நம்ம அதை கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம 1949 நவம்பர் 26 அதை ஏற்றுக்கிட்டாலுமே நம்ம நடைமுறை கொண்டு வந்தது அந்த பூர்ண சுவராஜ் டே. அந்த டேலாம் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். ஓகே, நடைமுறை கொண்டு வந்து 1950. அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பில் சட்டத்திருத்தம் பண்ண ஆரம்பித்தாச்சு. சட்டத்திருத்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏற்கனவே அதில் ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மாற்றி எழுதுறது, திருத்தி எழுதுறது, இதான் அமெண்ட்மெண்ட், சட்டத்திருத்தம் அப்படிம்பாங்க. 51லே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முதலாவது சட்டத்திருத்தம் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் 1951. இப்போ 2024 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 104 சட்டத்திருத்தம் மேலே பண்ணியாச்சு. நம்ம அரசியலமைப்பு உருவானதில் முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர். ஸோ டாக்டர் அம்பேத்கருக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா இது முக்கியமான பங்கு இருக்குது. இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டாக இருப்பார். நம்மளோட கான்ஸ்டியூஷனில் 395 ஆர்டிகல் இருந்தது. அதுக்கப்புறம் 22 பார்ட்டு ஆரம்பத்தில் இருந்துச்சு, 8 ஷெடியூல் இருந்துச்சு அப்படின்னோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடையில் போய் ஒரு புக் வாங்க போகிறீங்க. நீங்கள் புக் வாங்கும்போது அந்த புக் கிட்டத்தட்ட ஒரு 600 பேஜ், 700 பேஜ், ஒரு சில புக்கெலாம் 1000 பேஜுக்கு மேலே கூட இருக்கும். நீங்கள் அந்த பேஜை ஃபுல்லாக உட்காந்து படித்து புக் வாங்க முடியாது. என்ன பண்ணுவீங்க, முதல்ல அந்த இண்டெக்ஸ் பார்ப்பீங்க, அப்படி தானே? ஸோ அந்த இண்டெக்ஸில் என்னென்ன கண்டென்ட்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷெடியூலு பார்ட்டு எல்லாமே. இப்போ மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 25 பார்ட் இருக்குது அப்படின்னோம். அதில் மொதல் பார்ட்டில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யூனியன்னா என்ன, அதோட டெரிட்டரி, அதோட பிரதேசங்கள்லாம் என்ன, அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த பார்ட் 1ல் பார்த்தோம் அப்படின்னா 4 ஆர்டிகல் வரும், 4 சரத்து வரும். அதுக்கப்புறம் 2வது பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப், குடியுரிமைனா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் வரும். ஓகே, இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 25 பார்ட் இப்போ இருக்குது. இதில் நிறைய ஷார்ட்கட்லேயே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதில் 5வது பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் அப்படின்னு இருக்கா, 6வது பார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் அப்படின்னு இருக்கா. இந்த 2 கூட்டினா என்ன வரும், ஜஸ்ட்டு 5ஐயும் 6ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 11 வரும், அப்படி தானே? ஓகே, இப்போ 11வது பாருங்கள், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்டு. ஸோ 5ஆல் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் இருக்குது, 6ஆல் ஸ்டேட்னு இருக்குது. 2ஐயும் கூட்டினோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஸோ இது 3வது பார்ட்டில் இருக்குது, நம்மளோட அடிப்படை உரிமைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்மளோட பேச்சுரிமை, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கருத்து உரிமை, நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்தியாவில் எந்த இடத்துல நம்ம போக முடியும், நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம பார்க்க முடியும், இந்த மாதிரியான உரிமைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா 12லேருந்து 35 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 4 இது டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை அப்படிம்பாங்க.
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை வந்து ரூல்ஸாக போட முடியாது, சட்டமாக வந்து போட முடியாது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஒரு அரசாங்கத்தை நடத்துனாங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்கஹால், ஸோ வந்து இந்த லிக்கர் சாராயம்லாம் வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இதில் கொடுத்துட்டாங்க, இதை வந்து எல்லா ஸ்டேட்லேயும் சட்டமாக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அதான் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்ட் 4A இதை வந்து இடையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ வந்து இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் என்னலாம், ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இதை வந்து எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 42வது சட்டத்திட்டம், ஸோ வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டு 1976 வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 42nd அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது 1976, இதே மாதிரி 44th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 1978. ஸோ வந்து இது நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா வந்து இதை பற்றி அடிக்கடி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து இப்போ 42வது வந்து 78ஆ இல்லை 44வது 76ஆ இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஸ் ஆகும். கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். இப்போ நாளை ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா கடைசியில் என்ன வருது, நாளை ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 6 வருதா, அப்போ 76. நாளையும் கூட்டணும் அப்படின்னா 8 வருதா, அப்போ 78. அவ்வளோ சிம்பிள். இன்னும் வந்து கன்ஃபியூஸ் ஆகுமா, கன்ஃபியூஸே ஆகாது. ஓகே, அடுத்தது பார்ட் 9ல் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்துனா என்ன, முனிசிபாலிட்டினா என்ன, கோஆப்ரேட்டிவ். ஸோ பார்ட் 9, 9A 9B அது வந்து வரிசையாக பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கோஆப்ரேட்டிவ் இதை பற்றிலாம் பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக கொடுத்துருப்பாங்க. பார்ட் 10 பார்த்தோம் அப்படின்னா ஷெட்யூல் லேண்டு, ட்ரைபல் ஏரியா. ஸோ வந்து இவங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்ட் 11 ஆல்ரெடி வந்து பார்த்தோம், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்ட் 13 பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ், வணிகம், அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்ட் 14 இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூனியன் சர்வீஸ் கமிஷன், அதாவது இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது கீழே தான் வந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்ட் 14A ட்ரிபியூனல், தீர்ப்பாயங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 15 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து எலெக்ஷன் கமிஷன். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒவ்வொரு எலெக்ஷனும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா தானே வரும், அப்படி தானே. ஸோ இப்போ வந்து சிஎம் எலெக்ஷனோ பிஎம் எலெக்ஷனோ ஒவ்வொரு எலெக்ஷனும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரும். அப்போ 15 அப்படிங்கிறதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எலெக்ஷன் பற்றினது. ஓகே, ஸோ வந்து அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து 17 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு மனுஷனுக்கு 7 கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் தெரிஞ்சது அப்படின்னா அவன் வந்து எங்கே போனால் வந்து பொழைச்சிக்கிடுவான். ஓகே, ஒரு மனுஷனுக்கு 7 கண்டத்தில், ஸோ வந்து 7 கான்டினென்ட் இருக்கா, அப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு 7 கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் தெரிஞ்சது அப்படின்னா அவன் எங்கே போனாலும் ஈஸியாக வந்து பொழைச்சிக்கிடுவான். ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்குவாங்க. அப்போ பார்ட் 17 அஃபீஷியல் லாங்குவேஜ், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 18 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து எமர்ஜென்சி ப்ராவிஷன். ஸோ 18 பார்த்தோம் அப்படின்னா வந்து எமர்ஜென்சி ப்ராவிஷன். அதுக்கப்புறம் 19 பார்த்தோம் அப்படின்னா வந்து மிஸ்லினியஸ், 20 பார்த்தோம் அப்படின்னா வந்து அமெண்ட்மெண்ட்டு, 21 பார்த்தோம் அப்படின்னா வந்து டெம்ப்ரரி டிரான்சிஷன் அண்டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அப்படின்னா வந்து இப்போ ஜம்மு காஷ்மீருக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா 370 அப்படிங்கிற மாதிரி சிறப்பு அந்தஸ்துலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய ஸ்டேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட் 21ல் வந்து வரும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். ஸோ வந்து ஆந்திரா கொடுத்தது, தெலுங்கானா கொடுத்தது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து வரும். அதுக்கப்புறம் கடைசி பார்ட் 22 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷார்ட் டைட்டில். நம்ம வந்து ஆரம்பத்தில் சொன்னோம் மொத்த பார்ட்டு 25. அப்போ எப்படி இந்த 22 அப்படிங்கிறது கடைசி பார்ட் ஆக முடியும் அப்படின்னா நம்ம வந்து இடையில எப்படிலாம் பார்த்தோம், 4Aன்னு வந்துச்சு, 9A, 14A இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா இடையில ஏபின்னு வந்ததுனால அதெல்லாம் சேர்த்து மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 25 பார்ட் வந்து இருக்குது. இந்த நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் 22ல் வந்து முடியும். இப்போ எக்ஸாமில் மொத்தம் எத்தனை பார்ட்டுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து 25 தான் வந்து போடணும். அடுத்தது ஒரு சில முக்கியமான சரத்துகள் ஆர்டிகல்லாம் பார்க்கலாம். மொதல் ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் அ யூனியன். ஓகே, ஸோ வந்து யூனியனுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு வைக்கக்கூடிய பெயர், எல்லைகள் இதெல்லாம் பற்றி வந்து சொல்லக்கூடியது.
அதுக்கப்புறம் ஆர்டிகல் 3 பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூ ஸ்டேட் ஃபார்மேஷன். ஸோ வந்து இப்போ புதுசாக ஒரு ஸ்டேட் வந்து உருவாக்குறது. நமக்கு தெரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைசியாக தெலுங்கானா வந்து 2014 ஆந்திரா வந்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்டேட்டை ஆல்ட்ரு பண்ணுறது, பவுண்ட்ரி, ஸோ வந்து ஒரு எல்லையை பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஸோ வந்து குறைக்கிறது, இது சம்மந்தப்பட்டதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல் 13 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன்ட்ரோகேஷன் த ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நம்மளோட அடிப்படை உரிமைகள்லாம் வந்து இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அது பாதிக்கப்படும்படியே ஏதாவது ஒரு சட்டம் புதுசாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டிகல் 13 படி வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அடிப்படை உரிமைகள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதை பாதிக்கப்படும் நம்மளோட பேச்சுரிமையும், இல்லை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்டேட்டில் போய் நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, இல்லை நீங்கள் வந்து இங்கே போய் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி ஏதோ நம்மளோட அடிப்படை உரிமையில் 12லேருந்து 35 வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். அதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து பாதிக்கப்படுற மாதிரி ஆச்சு அப்படின்னா அந்த டயத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டிகல் 13 படி புதுசாக கொண்டு வந்து அந்த சட்டம் வந்து கேன்சல் ஆகிரும். ஸோ இப்போ வந்து புதுசாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சட்டமோ ஏதோ ஒன்று வந்து போடுதாங்க, அது போடுறதுனால நம்மளோட அடிப்படை உரிமையில் ஏதோ ஒன்று பாதிக்கப்படுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிகல் 13 படி அந்த கொண்டு வந்த சட்டம் வந்து கேன்சல் ஆகிரும். இதான் அந்த ஆர்டிகல் 13 அப்படிங்கிறது. 14 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே சமம். இதான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 13. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 15. ஸோ அந்த வீடியோவை பார்த்து முடித்தோடனே நம்ம கீழே கமெண்டில் கமெண்டில் பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டிக்கான ஒரு டெஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பாலிட்டியில் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த டெஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு நம்மளோட ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா ரேங்கிங் எல்லாமே வந்துடும். அது வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான். நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆப்லேயே அதுக்கான ரேங்க் என்ன இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து பாலிட்டியில் உங்கள் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அடுத்து ஆர்டிகல் 16 பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி இன் கேஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ வந்து பொது வேலை வாய்ப்பு, அரசாங்க வேலை, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை. நம்மளோட ஸ்கூல் புக்லேயே சின்ன வயசில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க அன்டச்சபிலிட்டி இஸ் சின், அன்டச்சபிலிட்டி இஸ் கிரைம். அதாவது தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து தீண்டாமை, ஸோ வந்து ஒரு ஜாதி ரீதியாகவோ, ஸோ வந்து இன ரீதியாக, மத ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து யாரையுமே வந்து தீண்டாமை வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில், பட்டங்களை ஒழித்தல். ஸோ பட்டம் அப்படின்னா முன்னால் சுதந்திரத்துக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஜமீன்தார்கள் அந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ராஜா, மன்னர், பகதூர் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா டைட்டிலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த டைட்டில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒழிச்சாச்சு. இப்போ கொடுக்கக்கூடிய பட்டம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு காலேஜ்லேருந்து கொடுப்பாங்க, மிலிட்ரிலேருந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து டிகிரி வாங்குதோமா, ஸோ வந்து படித்து எல்லாருக்குமே பொதுவாக கிடைக்கக்கூடிய பட்டம் தான் பட்டம், டிகிரி. இல்லைனா மிலிட்ரியில் நம்ம நாட்டுக்காக ஒரு சேவை பண்ணி அதுக்காக வந்து ஒரு பட்டம் கொடுக்காங்களா, அந்த மாதிரியான டைட்டில், அந்த மாதிரியான பட்டங்கள் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த ராஜா, ஜமீன்தார், பகதூர் அந்த பட்டம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தூக்கி ஓரங்கட்டியாச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 19. இது வந்து ரைட் டு ஃப்ரீடம். ஸோ இது கீழே பார்த்தோம் அப்படின்னா 19A, BC இந்த மாதிரிலாம் வந்து வரும். இப்போ ஏ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமை பற்றினது. 19B பார்த்தோம் அப்படின்னா பீஸ்ஃபுல் அசம்பிளி. ஸோ இப்போ வந்து அசம்பிளி அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஸ்கூல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அசம்பிளியானது கூட்டமாக வந்து கூடுவோம். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து வேறு ஒவ்வொரு இடத்துலையும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அசம்பிள் ஆவாங்களா, கூட்டமாக வந்து கூடுவாங்களா. ஸோ அந்த மாதிரியான கூட்டம் கூடுறதுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கான உரிமை வந்து இருக்குது. ஆனால் அதில் வந்து ஒரு வன்முறை இல்லாமல் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கூடணும். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து சி அப்படிங்கிறது அசோசியேஷன். ஸோ வந்து அசோசியேஷன் அப்படின்னா வந்து கோஆப்ரேட்டிவ், இந்த சங்கங்கள் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களோட தேவைக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தொழில் சங்கம் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃப்ரீடம், அவங்களோட உரிமை. அதுக்கப்புறம் 19D பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ இந்தியா. ஸோ இந்தியாவில் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்கேனாலும் நீங்கள் வந்து போக முடியும். அதுக்கப்புறம் 19E பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் செட்டில் அண்ட் ரிசைடு. ஸோ நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலும் போய் தங்கலாம், வாழலாம், நீங்கள் வந்து அங்கேயே வாழ்க்கை ஃபுல்லாக கூட வந்து இருக்கலாம்.
ஓகே, எஃப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற இருந்துச்சு, அதை பார்த்தோம் அப்படின்னா வந்து நீக்கிட்டாங்க. அடுத்தது 19F பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். அதாவது நம்மளுக்கு பிடிச்ச வேலையோ பிஸ்னஸோ இல்லை வந்து ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்ச ஒர்க்கை நம்ம வாழ்க்கைக்காக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இவன் இதான் பார்க்கணும், இவன் வந்து இது பார்க்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 21 பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஓகே, ஸோ வந்து வாழ்க்கைக்காக வாழ்வதற்கான உரிமை. 21A அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன், கல்விக்கான உரிமை. 23 பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்டு ஃபோர்ஸ்டு லேபர். ஸோ ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னா இந்த பாண்டட் லேபர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு சில சினிமா படத்தில் வந்து பார்த்துருப்போம், கம்மியான சேலரியை கொடுத்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு சுரங்கத்துக்குள்ளே அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒருத்தங்களுக்கு கீழே வந்து ரொம்ப வந்து அடிமையாக வருஷக்கணக்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியானதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்க்கக்கூடாது. இதான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 23 சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 24 ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு லேபர். சரத்து 24 பார்த்தோம் அப்படின்னா குழந்தை தொழிலாளிகளை வேலைக்கு வைக்கக்கூடாது. ஸோ வந்து அதுக்கானது. 25 பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் ரிலீஜியன் ஃப்ரீலி. ஸோ வந்து நமக்கு பிடிச்ச கடவுளை நம்ம வந்து கும்பிடலாம், அதுக்கான உரிமை. 29 பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டி, சிறுபான்மையின மக்கள் அவங்களுக்காக. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 32 பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெமிடிஸ் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் இன்க்ளூடிங் ரிட்ஸு. ஸோ வந்து நம்ம இந்த ரிட் அப்படிமோ ஹேப்பஸ் கார்பஸ் மேண்டமஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இதான் அந்த ஆர்டிக்கல் 32 வந்து இருக்குது. இதை வந்து அம்பேத்கர் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், நம்ம அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிக்கல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஸோ இந்த யூசிசி இந்த மாதிரி. ஸோ வந்து எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பொதுவான சட்டம் வந்து கொண்டு வரது. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம நியூஸ் நிறைய வந்து பிரச்சனை பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஆர்டிக்கல் தான் 44. 50 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜுடிஷியரியவும் எக்ஸிக்யூட்டிவும் பிரிக்கக்கூடியது. ஸோ வந்து நிர்வாகத்தையும் நீதித்துறையும் பிரிக்கிறதுக்கான ஆர்டிக்கல் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 50. அடுத்த ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ வந்து இது பார்த்தோம் அப்படின்னா வந்து உலக அமைதிக்காக. ஸோ வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. அடுத்து 51A பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ வந்து இது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட அடிப்படை கடமைகள். ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 72 அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்டன் பவர், பிரசிடெண்ட் குடியரசுத் தலைவரோட மன்னிக்கக்கூடிய அதிகாரம். அதுக்கப்புறம் வந்து 76 பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டார்னி ஜெனரல். ஸோ அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வக்கீல் மாதிரி, தலைமை வழக்கறிஞர். ஸோ இந்த இந்தியாவுக்கு. 78 பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸ். ஓகே, 85 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து செஷன் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ வந்து டிசல்யூஷன், ப்ரொரோகேஷன் இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியது. 93 பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர், டெப்யூட்டி ஸ்பீக்கர் இவங்களை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 93. 100 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓட்டிங் இன் ஹவுசஸ். ஸோ வந்து அவையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓட்டெடுப்பு அதெல்லாம் நடத்துவாங்க. ஸோ அதுக்கான 105 பார்த்தோம் அப்படின்னா பவர் ப்ரிவிலேஜ் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு. ஓகே, ஸோ வந்து பார்லிமெண்ட் மெம்பருக்கு இருக்கக்கூடிய பவர், ஸோ வந்து அதிகாரங்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய உரிமைகள் அதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் 105. அடுத்து ஆர்டிக்கல் 106 பார்த்தோம் அப்படின்னா சேலரி அண்ட் அலவன்ஸ் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு. ஸோ வந்து பார்லிமெண்ட் மெம்பரோட இப்போ லோக்சபா, ராஜ்யசபா, ஸோ வந்து அந்த மெம்பரோட சேலரி அலவன்ஸ் இதை பற்றி சொல்லக்கூடியது. 108 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாயின்ட் சிட்டிங். ஸோ வந்து இப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் பார்த்தோம் அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா 2 பேருக்கு இடையில வந்து ஒரு சைன் வந்து ஆக மாட்டேங்குது, 2 பேர் இடையில வந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஜாயின்ட் சிட்டிங் வந்து போடுவாங்க. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 108. 109, 110 பார்த்தோம் அப்படின்னா பண மசோதா, மணி பில்லு. 112 பார்த்தோம் அப்படின்னா வந்து பட்ஜெட்டு. ஸோ வந்து பட்ஜெட் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். அதுக்கப்புறம் 123 பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரசிடெண்ட்டோட ஆர்டினன்ஸ் பவர். ஸோ அவசர சட்டம் வந்து போடுவார் குடியரசுத் தலைவர், அதுக்கான ஆர்டிக்கல் தான் 123. அடுத்து 127 பார்த்தோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணதுக்கான ஆர்டிக்கல். 139 பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட் இஷ்யூ பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல்.
141 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சட்டம் போட்டுச்சு அப்படின்னா அது வந்து எல்லா கோர்ட்லேயும் வந்து பொருந்தும். ஏன்னா இப்போ வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து ஹையஸ்ட் கோர்ட் அப்படி தானே. ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட் போடக்கூடிய அந்த சட்டம் வந்து எல்லா கோர்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பொருந்தும். அது கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹை கோர்ட்டு, சப் கோர்ட்டு, இந்த மாதிரி எல்லா கோர்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா பொருந்தும். 148 49 பார்த்தோம் அப்படின்னா வந்து சிஏஜி, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ வந்து தணிக்கை அதிகாரி அப்படிம்பாங்க. ஸோ வந்து கம்ட்ரோலர், சிஏஜி, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அவங்களுக்கான ஆர்டிக்கல் தான் 148. ஸோ 148, 49, 50 அந்த மாதிரிலாம் அவங்களுக்கான ஆர்டிக்கல் தான் வரிசையாக அடுத்தடுத்து வரும். 55 பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். அடுத்து 161 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர்னரோட மன்னிக்கும் அதிகாரம். இதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரசிடென்ட்டுக்கு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கவர்னர், ஆளுநர், ஸ்டேட்டில் வந்து இருப்பாங்களா அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர்னர் அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கான பவர். அதுக்கப்புறம் 165 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்வொகேட் ஜெனரல். ஸோ இப்போ நம்ம வந்து இந்தியாவுக்கு அட்டார்னி ஜெனரல் பார்த்தோம். அது வந்து இந்தியாவுக்கான ஒரு வழக்கறிஞர் மாதிரி. இதே மாதிரி ஸ்டேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல் அப்படிம்பாங்க. 167 டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஓகே. 224 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் அண்ட் ஆக்டிங் ஜட்ஜஸ். நம்ம இங்கே வந்து எப்படி இந்தியா லெவலில் வந்து பிரசிடெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டை பேஸ் பண்ணி வந்து வரும். ஓகே. 224A அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இன் ஹைகோர்ட். ஸோ வந்து ரிட்டையர்டான ஜட்ஜை வந்து ஹைகோர்ட்டில் அப்பாயின்மெண்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா 224A அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், பவர் ஆஃப் ஹைகோர்ட் டு இஷ்யூ ரிட். நம்ம வந்து அப்போ சுப்ரீம் கோர்ட் பார்த்தோம், இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹைகோர்ட்டு. 226. 280 ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ வந்து நிதித்துறை. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம். அதுக்கப்புறம் 312 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல் இந்தியா சர்வீஸ், இந்த யூபிஎஸ்சி இதெல்லாம் பார்த்தோம்னா இது கீழே தான் வரும். 324 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன். 335 பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி அண்ட் எஸ்டி கிளைம் டு சர்வீஸ் அண்ட் போஸ்ட்டு. ஓகே. ஸோ வந்து எஸ்சி எஸ்டிக்கானது. 343 பார்த்தோம் அப்படின்னா வந்து அஃபீஷியல் லாங்குவேஜுக்கான அலுவலக மொழி. ஸோ இதுக்கானது. 352 பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி. 356 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு மாநிலம் ஸ்டேட் இருக்குது, அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அந்த ஸ்டேட்டோட இருக்கக்கூடிய சிஎம்ஆலாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா குடியரசுத் தலைவர், பிரசிடெண்ட்டோட ஆட்சி வந்து அங்கே வந்து வரும். அதான் பார்த்தோம் அப்படின்னா 356 பிரசிடெண்ட் ரோல், இதில் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிம்பாங்க. 360 பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்சியல் எமர்ஜென்சி. ஸோ வந்து நிதி நெருக்கடி. இது வரைக்கும் இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து வரல இது மட்டும். ஸோ மிச்சம்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்திருக்கு. இந்த 352 பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தியோட ஆட்சி காலத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா போட்டிருப்பாங்க. ஸோ வந்து 356 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து போட்டிருப்பாங்க. 368 பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். ஸோ வந்து நம்ம அமெண்ட்மெண்ட்டு சட்ட திருத்தம் அப்படின்னும் அதுக்கான ஆர்டிகல் தான் 368. 370 பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து ரீசெண்டாக 2019 வந்து நீக்கினாங்க. ஸோ அதுக்கான ஆர்டிகல் தான் 370. ஓகே. இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்டான அமெண்ட்மெண்ட்லாம் வந்து சொல்கிறேன், அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து 42வது சட்டத்திருத்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுபடி தான் பார்ட் 4A வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம வந்து அப்ளை பார்த்தோம். ஸோ 42வது அமெண்ட்மெண்ட்டு சட்டத்திருத்தம் படி தான் பார்ட் 4A வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்ட் 14A அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா அதே 42வது தான். ஸோ இந்த 42வது சட்டத்திருத்தம் படி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்ட் 14Aவும் வந்திருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்ட் 9A அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 74வது சட்டத்திருத்தம் பேஸ் பண்ணி வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து 9B. ஸோ வந்து பார்ட் 9B பகுதி 9B பார்த்தோம் அப்படின்னா 97வது சட்டத்திருத்தம் 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதுபடி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்திருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்ட் 7 வந்து கிடையாது. ஸோ வந்து 7வது பகுதி வந்து கிடையாது. இதை எப்படி நீக்கினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7வது அமெண்ட்மெண்ட்டு. ஸோ வந்து 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 7வது சட்டத்திருத்தம் இதுபடி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீக்கியிருப்பாங்க. ஓகே. இதையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பாலிட்டி இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் ஆக்ட்டு, ஸோ முக்கியமான ஃபேக்ட் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸோ வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கமெண்டில் பாலிட்டிக்கான ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ பாலிட்டியில் எந்த லெவலில் இருக்கீங்க ஓவரால் சிலபஸ் பேஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செக் பண்ணி உங்கள் ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக வந்து படிக்கணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி ஸ்பீடாக வந்து படிக்க ஆரம்பிக்கலாம்.
நம்ம வந்து இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா வந்து அதுவும் பாருங்கள். நம்ம வந்து ஃபுல் ஸ்டோரியாக தமிழில் பார்த்தோம் அப்படின்னா கதை கேளு அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லையும், இங்கிலீஷில் ஒன் ஷாட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா போட்டிருப்போம். அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கான்செப்ட் வைஸாக கதை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதையும் வந்து பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.